மதராசி ஃபர்ஸ்ட் சிங்கிள் அடுத்த வாரத்தில் ரிலீஸ் ஆகிறதாக நியூஸ் வந்திருக்கு. வெற்றிமாறன் அடுத்த படமான சிம்பு உடைய ஸ்டார் 49 தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. தானும் தயாரிக்கிறாரு இந்த படத்தை. AK64 அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இந்த மாதத்தில் ரிலீஸ் ஆக போகிறது. ரோமியோ பிக்சர்ஸ் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்களாம். இது லேட்டஸ்ட் நியூஸ். ஏற்கனவே மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அல்லது வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வந்துட்டு இருந்தது சமீபத்தில். ஆனால் இப்போ நியூஸ் வந்திருக்கு ரோமியோ பிக்சர்ஸ் தான் தயாரிக்கிறாங்க அந்த படத்துக்கு அப்படின்ற மாதிரி. ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாராம். ஹரிஹர வீரமல்லு ட்ரெய்லரு ஜூலை 3ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறது. ட்ரெய்லருக்கான நியூ போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி ட்ரெய்லரு ரிலீஸ் ஆகிறதுக்கு 3 நாட்கள் மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஜூலை 24ஆம் தேதி இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். கூலி படத்துக்கான கர்நாடகா டிஸ்ட்ரிபியூஷனை ஏவி மீடியா கன்சல்டன்சி வெங்கட் ஏவி மீடியா. கூலி படத்துக்கான செகண்ட் சிங்கிள் மற்றும் ஆடியோ லான்ச் இதற்கான நியூ டீசர் எல்லாம் இந்த மாதத்திலே ரிலீஸ் ஆக போகிறது. அது செகண்ட் சிங்கிளா அல்லது புதிய டீசர் அடுத்த வாரத்துக்குள்ளே வெளியாக போகிற பெரிய அப்டேட்டு அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வாரத்தில் பெரிய அப்டேட் எதிர்பார்க்கலாம். அது என்ன அப்டேட் வெளியாக போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கூலி ஆடியோ லான்ச் ஜூலை 25ஆம் தேதி நேரு ஸ்டேடியத்தில் நடக்க போகுதான். லோகேஷ் கனகராஜ் அருண் மாதேஸ்வரன் இருக்கிற ரீசெண்ட் ஸ்டில்லு ரிலீஸ் ஆகிருக்கு. லோகேஷ் கனகராஜ் புதுசாக நடிக்கிறாரு. அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷனில் ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த படத்துக்கு. நிவின் பாலி நெக்ஸ்ட் படத்தை அகில் சத்யன் டைரக்ஷன் பண்ணுறாங்க. சர்வம் மாயா அந்த படத்துக்கான டைட்டில். இது ஒரு ஹாரர் காமெடி என்டர்டெய்னர். டெரஸ்க்கு மெயின் படத்துக்கான ஷூட்டிங்கை 2 நாளைக்கு முன்னாடி ப்ராப்பர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த படத்துக்கான ஷூட்டிங்கை இட்லி கடை படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நேற்று. விக்னேஷ் ராஜா டைரக்ஷனில் தனுஷ் நடிக்க போகிறாரு. அந்த படத்துக்கான ஷூட்டிங்கு ஜூலை 3 வீக்கில் ஸ்டார்ட் ஆக போகிறது.